நேர்களே, ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை போன்று ஐபிஎல் பேட்மிண்டன் லீக் தொடரும் முதன்முறையாக நடத்தப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் இந்த தொடருக்கான அணி வீரர் வீராங்கனைகளினுடைய ஏலம் நேற்று நடைபெற்றது. நட்சத்திர வீரரான மலேசியாவின் லீ சாங் இந்தியாவின் சாய்னா நேவாலை ஏலம் எடுப்பதற்கு கடும் போட்டி நிலவியது. மலேசியாவின் லீ சாங் 80 லட்சம் ரூபாய்க்கும் சாய்னா நேவால் 71 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டுள்ளனர். பேட்மிண்டன் வீரர்களின் ஏலம் குறித்த கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அகிலன். அவரோடு பேசலாம். அகிலன், வணக்கம். அகிலன், சொல்லுங்கள். அதாவது இந்த பேட்மிண்டன் போட்டிகள் எப்போது முதல் நடைபெற போகிறது? இந்த பேட்மிண்டன் போட்டி ஏலத்திலே எந்தெந்த அணிகள் இருக்கின்றன, யார் யாரை ஏலத்திற்கு எடுத்தார்கள், இது குறித்தான தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள். வணக்கம் கார்கே. அதாவது இந்தியாவில் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு போட்டியாக கருதப்படுகிறது கிரிக்கெட். அதாவது இந்திய பிரீமியர் லீக் ஒரு 6 தொடர்களாக ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக டென்னிஸ், அதாவது பேட்மிண்டன் தொடரானது முதலாவது இந்திய பிரீமியர் லீக் என்ற ஒரு போட்டியை தொடங்கியதில் இதில் இந்தியாவை சேர்ந்த சாய்னா நேவால், பிவி சிந்து மற்றும் ஜூலியா கட்டா ஆகியோர் இதில் முக்கிய வீரர்களாக பங்கேற்றுள்ளனர். இவர்கள் மட்டுமின்றி இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு வீரர்களும் இதில் பங்கேற்று விளையாட உள்ளனர். இதற்கான போட்டிகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டிகள் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்கள் மும்பை, கொல்கத்தா, பூனே, லக்னோ போன்ற நகரங்கள் நடைபெற உள்ளது. கார்கி, அகிலன், இதில் எந்தெந்த அணிகள் கலந்துக்கிட்டன, யாரை அதிகபட்சமாக தொகைக்கு எடுத்தாங்க, இது குறித்தான தகவல்? அதாவது இந்த போட்டிக்கான, அதாவது இது தொடர்கான ஏலம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இதில் மொத்தம் இந்த இந்திய பிரீமியர் பேட்மிண்டன் லீகில் விளையாடுவதற்காக 66 வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒரு அணிக்காக விளையாட உள்ள வீரர்கள் 11 பேர் இடம்பெற்றிருப்பார்கள். அதில் 6 பேர் இந்திய வீரர்களும் 4 பேர் வெளிநாட்டை சேர்ந்த வீரர்களும், அது மட்டுமின்றி மேலும் ஒருவர் இந்தியாவை சேர்ந்த ஜூனியர் வீரராகவும் அந்த அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதற்கான ஏலம் நேற்று டெல்லியில் விடப்பட்டது. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் மலேசியாவை சேர்ந்த லீ சாங் வி என்ற ஒரு வீரர் மும்பை அணிக்காக 80 லட்சம் ரூபாய்க்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவை சேர்ந்த நட்சத்திர வீராங்கனையான சாய்னா நேவால் சொந்த அணிக்காக, அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த அவர் சொந்த அணிக்காக 71 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளார். இது மட்டுமின்றி ஜெர்மனியை சேர்ந்த செங் பூனே அணிக்காக 53 லட்சம் ரூபாய்க்கும், லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதியில் வரை சென்று பதக்கம் வென்ற ஒரு பெரிய நட்சத்திர வீரமாக கருதப்படும் காஷ்யப் பெங்களூர் அணிக்காக 44 லட்சம் ரூபாய்க்கும், டென்மார்க் அணியை சேர்ந்த ஜோமன்சன் பெங்களூர் அணிக்காக 29 லட்சம் ரூபாய்க்கும், மலேசியாவை சேர்ந்த டான்புன் என்ற வீரர் டெல்லி அணிக்காக 29 லட்சம் ரூபாய்க்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். கார்கே, இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஐபிஎல் போட்டிகளை போன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டிக்கு இந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை போன்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடம் ஆதரவும் இருக்குமா, இது குறித்தான தகவல் என்ன? அகிலன், அது பொதுவாக கிரிக்கெட் இந்திய அளவில் ஒரு பெரிய போட்டியாக கருதப்படுது. அதனால் கிரிக்கெட் எந்த நகரத்தில் நடந்தாலும் மற்ற நகரங்களிலிருந்து சென்று அங்கு உள்ள ஸ்டேடியத்தில் மக்கள் பார்ப்பார்கள். ஆனால் அந்த அளவிற்கு கிரிக்கெட் போன்ற அளவிற்கு இந்தியாவில் அடுத்தபடியாக டென்னிஸ் மட்டுமே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மட்டுமே பேட்மிண்டன் போன்ற போட்டிகள் உள்ளதால் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்கும் மாதிரியாக இருக்காது. அது மட்டுமின்றி இந்த பேட்மிண்டன் லீக் போட்டியில் சென்னை அணியில் எந்த வீரர்களும், அது மட்டும் சென்னை அணியும் இதில் இல்லாததால் தமிழகத்தை பொறுத்தவரை இதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. கார்கே, கண்டிப்பாக அகிலன், பேட்மிண்டன் வீராங்கனைகளுடைய ஏலம் குறித்தான பல்வேறு தகவல்களை வழங்கினீர்கள். நன்றி அகிலன். நன்றி கார்கே.